Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தமது பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் நிச்சயமாக கூறுகிறார். அநேக நேரங்களில் பயம் நம்மை பிடிக்கிறது. விழுந்து விடுவோமோ என்கிற பயம், நிராகரிப்பை குறித்த பயம் போன்ற பல பயங்கள் நமக்குள் இருக்கிறது. பயத்தினால்தான் உங்களால் வாழ்க்கையில் திடமான தைரியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகிறது. நீங்கள் எதிர்நோக்கும் இலக்கை அடைவதற்கு முன்னால் நீங்கள் பல தடைகளை கடந்து வர வேண்டும் என்பது நீங்கள் அறிந்ததே. ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையினால் திடப்படுத்த விரும்புகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இன்று தண்ணீர் மேல் நடப்பது எப்படி என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் நம்முடனே நடந்து சமுத்திரத்தை போன்று பொங்கி எழுகிற பிரச்சனைகளுக்கு நாம் அடிபணியாதபடி நம்மை காப்பார். இயேசு பேதுருவுக்கு தண்ணீர் மேல் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். இயேசு தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்கிறவர்களின் அர்ப்பணிப்பை பாருங்கள். உடல் பலவீனம், அசதி இவற்றின் மத்தியிலும் அவர்கள் பரிசின் மேல் கவனம் வைத்து இலக்கை நோக்கி ஓடுகிறார்கள். அதே வண்ணமாக நீங்கள் அநேக போராட்டங்களை சந்திக்க கூடும். ஆனாலும் இலக்கை விட்டு கண்களை அகற்றாமல் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்துள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கும் போது நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். மோசேயை பாருங்கள். பார்வோனின் மகன் போல இருந்த அவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டான். இக்கட்டுகள், பரியாசம், நம்பிக்கையற்ற ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் எப்போதும் தன்னோடு இருப்பதை அறிந்தவனாக அவன் தொடர்ந்து பயணித்தான். அவ்வாறே உங்கள் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தாம் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மோசே சிரமங்களை மேற்கொண்டதை பாருங்கள்.
நிந்தைகள், கடினமான காரியங்கள் மத்தியில் கர்த்தரின் பிரசன்னத்தை நம்பி அவன் தொடர்ந்தான். அவ்வாறே எல்லா போராட்டத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே வலப்புறமாவது இடப்புறமாவது பார்க்க தூண்டும் சோதனைக்கு எதிர்த்து நின்று நேராக இலக்கை நோக்கி பாருங்கள். சவாலான காலம் விரைவில் கடந்து போகும். வாக்குதத்தம் நிறைவேறும். ஒரு வாலிபன் முதல் முறையாக பனிச்சறுக்கலுக்கு சென்றபோது அநேகர் பனித்தரையில் காற்றை போல வழுக்கி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான். அது மிகவும் அழகான ஒரு காட்சி. அவனுக்கும் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று. அவன் தன் பனிச்சறுக்கு கட்டையை அணிந்து கொண்டிருக்கும் போது சிலர் கீழே விழுந்து காயப்படுகிறதையும் கவனித்தான். தானும் கீழே விழுந்தால் எவ்வளவுக்கு அதிகமாக காயப்படுவோமோ என்று நினைத்து கொண்டான். மெதுவாக பயம் அவனை பிடித்து கொண்டது. அவன் மிகவும் பதட்டமானான். எனவே அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஓரங்களை பிடித்து கொண்டு எப்படியோ பனிமேல் நடக்க துவங்கினான். ஆனால் அவனுடனே சென்றிருந்த அவன் நண்பரோ ஏறக்குறைய 50 தடவையாவது கீழே விழுந்திருப்பார். எனினும் அரை மணி நேரத்தில் அவர் அருமையாக சறுக்க கற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் கீழே விழுவதை குறித்து பயந்தால் நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் கீழே விழுவதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. உண்மையில் தண்ணீரின் மேல் நடக்க கற்றுக்கொள்வதற்கு கீழே விழுவது அவசியமான ஒரு பயிற்சியாகும். இயேசு பேதுருவுக்கு தண்ணீர் மேல் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தது போல நாம் கேட்கும்போது அவர் நமக்கும் கற்றுக் கொடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வேத வார்த்தையின்படி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு ஆபத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை காத்து கொள்வார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு இருப்பதாக நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மேல் என் கண்களை வைத்து இலக்கை அடையும்படி தொடரும்போது என் லட்சியத்தை அடைவதற்கு நீர் உதவி செய்வதாக உறுதியாக கூறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் பாதைகளில் நான் செழிக்கும்படி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் என் வாழ்வில் எப்போதும் இருக்கட்டும். நீரே என்னை போதித்து நல்வழியில் நடக்கும்படி என்னை வழிநடத்தும். பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாக நான் கடந்து செல்கிற போது நீர் தாமே என்னோடு கூடவே இருந்து என்னை விடுவித்து காத்தருளும். கவலை எனும் தண்ணீரில் நான் அமிழ்ந்து போகாதபடி நீர் என்னை விடுவித்து ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.